போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 வாரங்கள்ல, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கே வாக்குப்பதிவு நடக்க போகுது. இந்த சமயத்தில் தான் இந்த தேர்தலில் ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 பிரதான கட்சிகள் தான் போட்டியில் இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நாம் தமிழருக்கு அங்கே அதிகமாக எதிர்ப்பு இருக்கு. ஆனால் சமீபத்தில் பெரியாரை குறித்து சீமான் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னுமுமே அவர் அந்த கருத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் தமிழகம் முழுக்கவே சீமானுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சமயத்தில் இப்போ ஈரோடு கிழக்கில் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். ஈரோடு பெரியார் மண் அப்படின்றதுனால அங்கே அவருக்கு எப்படி ஆதரவு இருக்குது, அங்கே எப்படி எதிர்ப்பு இருக்குது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்காரு ஈரோடு விவசாய சங்க தலைவரும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவருமான திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இப்போ சமீபத்தில் கூட சீமான் ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டினாரு. நீங்கள் ஈரோடு வாக்காளராக இருக்கீங்க இல்லையா, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கே எப்படி இந்த கருத்தெல்லாம் எதிரொலிக்குது, சீமானுக்கு ஆதரவு எதிர்ப்பு எப்படி இருக்குங்க ஈரோட்டில்? அதாவது ஈரோட்டை பொறுத்த வரைக்குங்க விவசாயமும் நெசவு தொழில் சார்ந்த பகுதிங்க. இங்க பிற்பட்ட மக்களும் பட்டியலின மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இஸ்லாமியர் நிறைய இருக்காங்க. சீமான் பேசுற தமிழ் தேசியத்திலிருந்து ஆரம்பிக்கலாங்க. தமிழ் தேசிய கட்சின்னு 60களில் ஆரம்பிச்சது. ஈவிகே பெரியாருடைய அண்ணன் மகனான ஈவிகே சம்பத், என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா கோவை செழியன், கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் தமிழ் தேசிய கட்சியை துவங்குறாங்க. அவங்க துவங்கினவங்க அத்தனை பேருமே பெரியார்கிட்ட அண்ணா கிட்ட இருந்து வந்தவங்க. இந்த நிலைமையில அவங்க தமிழ் தேசிய கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையாத காரணத்தினால கோவை செழியன் ஐயா திமுக இணைஞ்சு எம்எல்ஏ ஆயிராருங்க. ஈவிகே சம்பத் ஐயா காங்கிரஸ் போயிடாருங்க. இவங்க யாருமே பெரியாரை பத்தி குறை சொன்னது இல்லைங்க. கோவை செழியன் ஐயாவுக்கு நான் இறுதி வரை நான் அவருக்கு உதவியாளராக இருந்திருக்கிறேங்க. அவர் கடைசி வரை தன்னை ஒரு பெரியாரிஸ்ட் என்று தான் சொல்லிக் கொண்டாரே ஒழிய வேற எதுவும் சொல்லலை. அது மட்டுமில்லாமல் ஏதோ சமூகங்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்வதாக கேள்விப்பட்டேன். அப்படி செய்வது எதுவும் ஈரோடு கிழக்கிலே எடுபடாது. காரணம் என்னவென்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்னே டாக்டர் சுப்பராயன் அவர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம், அதாவது பிரதமர் என்று பிரீமியர் என்று சொல்லுவார்கள், தென்னிந்தியா முழுவதும் ஒரிசாவின் ஒரு பகுதி, அந்த பதவிக்கு பெரியார் தான் முன்னிறுத்தினார் டாக்டர் சுப்பராயன் அவர்களை. ஆகவே இந்த பகுதி மக்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அன்றைய முன்னோடி முத்தையா முதலியார் என்ற அமைச்சர், நீதி கட்சி அமைச்சர் தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய கம்யூனல் ஜியோ ஆரம்பித்தார். அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு சமூக நீதியாக முன்னிறுத்தி நிற்கிறது. இப்படி ஈரோடு தொகுதியிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்வது, பெரியாரை இழிவுபடுத்திவிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வது சீமானுக்கு எந்த வாக்கையும் பெற்றுத்தராது. மாறாக அது எதிர்வினையைத்தான் ஆற்றும் என்று உறுதியாக நம்புகிறோம். அது மட்டுமல்லங்க, இந்த பெரியார் மண் என்று சொல்லப்பட்டாலும் இந்த பெரியார் குடும்பம் இங்குள்ள அனைத்து சமூகத்தினருக்கும் ஆதரவாக இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதாவது சின்னியம்பாளையத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருந்த எஸ்கே சென்னியப்பகவுண்டர் என்ற எங்களுடைய பங்காளி வழி தாத்தாவை ஈரோடு நகராட்சிக்கு கூட்டி தலைவராக்கினார். இப்படி பெரியார் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் இங்குள்ள அனைத்து சமூகத்தினரின் ஏற்றத்துக்காக பாடுபட்டார். அப்படிப்பட்ட பெரியாரை சீமான் இழிவுபடுத்தி இருப்பது மிகப்பெரிய கேடாக முடியும். அதாவது இதுவரை சீமான் பேசி வந்த தமிழ் தேசியம் என்பது திரள்நிதி திரட்டுவதற்காக என்றுதான் கூறப்பட்டது. இன்றைக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் விழித்துக் கொண்டதால் தன்னுடைய திரள்நிதியை, அதாவது சங்க பரிவாரத்திடம் திரட்டுவதற்காக இப்படி பேசுகிறாரோ என்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு ஈரோட்டிலே கல்வி வளர்ச்சிக்கும் அனைத்து சமுதாய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு மகாஜன பள்ளி என்று சொல்லக்கூடிய ஈரோட்டில் நடுநாயகமாக பெரியார் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பது அவர்கள் பெரியார் குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்ட பள்ளியாகும்.
அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஈரோட்டை பொறுத்தவரையிலைங்க அனைத்து சமுதாயத்துக்கும் ஆதரவாக இருந்தார். அது மட்டுமல்ல, அதாவது ஈரோடு பல கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். அவர்கள் குடும்பத்தினர் இடம் கொடுத்துதான் மகாஜன பள்ளி என்று ஈரோட்டில் நடு பகுதியில் ஈரோட்டின் இதயமான பகுதியில் இருக்கிறது. அதுபோல் அவர்கள் குடும்பத்தின் முயற்சியாலும் அனைத்து சமூக முயற்சியாலும் மகாஜன கல்லூரி ஈரோட்டில் துவங்கப்பட்டு அது இப்போது சிக்கநாயக்கர் கல்லூரியாக அரசு கல்லூரியாக உருப்பெற்றுள்ளது. இப்படி ஈரோட்டின் அனைத்து சமூக வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் இட ஒதுக்கீட்டுக்கும் காரணகர்த்தவாக இருந்த பெரியாரை சீமான் இழிவுபடுத்திய நிலையில் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. இதில் சீமான் என்ன முயற்சி எடுத்தாலும் எந்த சமூகத்தின் ஓட்டையும் பெற முடியாது. அப்படிப்பட்ட அடித்தளத்தை இந்த பெரியார் ஈரோட்டில் அமைத்திருக்கிறார். எனவே சீமானின் முயற்சிகள் வீண் முயற்சியாகவே அமையும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். மேலும் சீமான் பேச்சுக்கள் அருவருக்கத்தக்கவாகவும் ஆபாசமாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு பெண் செய்தியாளரிடம் அவர் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையானது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சீமான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதால் ஈரோடு தொகுதியில் அவர் சென்ற முறை வாங்கிய வாக்குகளை பெற முடியாது. அவர் சொல்லுவது போல் சமூக அடிப்படையில் வாக்கு விழும் என்றால் அதுவும் விழாது. ஏனென்றால் இன்றைக்கு பெரியார் அனைத்து சமூகத்திற்கும் அவர் நன்மை புரிந்தவராகவே இருக்கிறார். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பொருட்டே கிடையாது. சமூக முன்னேற்றம், பெண் விடுதலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை சமூகத்திற்காக அவர் செய்த தொண்டு இன்னும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். இது அதாவது சீமானின் பேச்சு காரணமாகவும் பெரியாரின் தொண்டு காரணமாகவும் தமிழ் தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போய்விடும். ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சியின் நிறுவன தலைவர்கள் ஒருவரான ஐயா கோவைச்சீலன் அவர்களுக்கு நான் உதவியாளராக இருந்தவன். அவர் கடைசி வரை தன்னுடைய கடைசி ஆயுள் காலம் முழுவதும் தன்னை ஒரு பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பிலே சீமான் பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பது அது அவருக்கும் அவரது கட்சிக்கும் கேடு, தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்கும் கேடாக முடியும். நீங்க சொன்னது போலவே பெரியார் அவர் எந்த எல்லைக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்த முடியாத எல்லைகளை கடந்தவர், எல்லாத்துக்கும் பொதுவான தலைவராக பார்க்கப்படுற சமயத்துல தான் இப்போ சீமானோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை அவங்க நிறுத்தி இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சமூகமோட வாக்குகள் எல்லாமே இவங்களுக்கு விழுந்துரும் அப்படின்ற ஒரு கணிப்பில் செயல்படுறதா கருத்துக்கள் நிலவுது. இப்போ நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட சமூகம் சீமானுக்கு ஆதரவாக இருக்காங்களா, இல்லை அவங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குங்க? நிச்சயமா இல்லை. சீமான் சொல்லக்கூடிய அந்த சமூக வாக்கு என்பது குறிப்பிட்ட ஒரு பேக்கெட்ஸ் தான் இருக்குதுங்க. அதாவது வீரப்பன் சத்திரம் இடைங்கேட்டவளை சென்று அங்கே இந்த வேட்பாளர் யார் என்றே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்பாளர் குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தன்னுடைய திருமணம் காரணமாக இந்த சமூகத்தை விட்டு வெளியேறியவர், அது ஒரு காரணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சீமான் தன்னுடைய பேட்டியில் இந்த பகுதி மக்கள் பேசக்கூடிய வாங்க போங்க என்ற சொல்லாடலை மிகவும் கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார், அது ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவரை பிரீமியர் ஆஃப் சென்னை பிரசிடென்சி ப்ராவின்ஸ், அதாவது சென்னை ராஜதானியின் பிரதம அமைச்சராக ஆக்கியவர். அப்படிப்பட்ட பெரியாருக்கு இந்த சமுதாயம் நன்றியுடையதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அப்போதுதான் அந்த சமயத்தில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி காலத்தில் தான் வகுப்புவாரி கம்யூனல் ஜியோ என்று சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட சமூகம் பிற்பட்டோர் பட்டியலில் இருந்து நிறைய பலன்களை அனுபவித்து வருகின்றன. இப்படி இருக்குங்கால் பெரியாரைத்தான் ஆதரிக்குமே வழி இந்த சமூகம் சீமானை எக்காரணம் கொண்டும் ஆதரிக்காது. சீமான் சாதி அரசியல் செய்யக்கூடியவர், அதாவது இந்த சமுதாயத்துக்கு எதிராக பல இடங்களில் இழிவாக பேசியவர். ஆகவே இந்த சமுதாய ஓட்டு சீமான் நினைப்பது போல் விழாது. நீங்க பெரியார் ஆதரவாளராக இருக்கீங்க. இப்போ முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும், சீமான் ஒரு காலத்துல பெரியாரை கொண்டாடினாரு, தூக்கி பிடிச்சாரு, நல்லா புகழ்ந்தெல்லாம் பேசியிருந்தார், பல மேடைகள்ல பெரியாரை புகழ்ந்து பேசினாரு. இப்ப டக்குண்டு பெரியாருக்கு எதிராக ஒரு கொள்கை எடுக்கிறது உங்களோட பார்வையில என்ன காரணத்துக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சீமான் டக்குன்னு இப்படி மாறுறாரு? இல்ல இதுதான் சீமானோட உண்மை முகமா பொதுமக்கள் சொல்றபடி எடுத்துக்கலாமா, இல்ல உங்களோட பார்வை என்னங்க? இல்ல, அவர் பெரியாரை இன்னைக்கு இழிவுபடுத்துறாரு. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் குடும்பத்தை சேர்ந்த அவர் அண்ணன் மகனையும் இழிவுபடுத்தி பேசிவிட்டார். இப்படி தன்னுடைய நிலைமை அவருடைய போக்கு என்பது பிற்போக்குத்தனமாகவும், இன்னும் சொல்ல போனால்
ஒரு பைத்தியாரத்தனமாகவும் இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியாரை தூக்கி பிடித்தார், பெரியார் மேடைகளில் ஏறி பேசினார். அப்போது நாங்கள் என்ன சொல்வது, அவருடைய எந்த கருத்து மாற்றமும் கிடையாது. அவர் பிழைப்பு வாதத்திற்காக இதை செய்கிறார். புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதோட தமிழ் டயோஸ்போரா என்று சொல்வார்கள், அங்கிருந்து வந்த நிதி நின்று விட்டது. அவருடைய குடும்ப செலவுக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவு, ஆடம்பர செலவுக்கு சொகுசு பங்களா, சொகுசு கார், ஆலம்பு இவற்றுக்கு தேவைப்படுகிறது. இனி அந்த பணத்தை நாக்பூரிலிருந்து பெறலாம் என்று பெரியாரை இழிவுபடுத்துகிறார். இப்படி பெரியாரை இழிவுபடுத்தும் அனைத்துமே சங்கிகளினுடைய வலைதளங்களில் பல ஆண்டுகளாக உலா வந்தது. பெரியார் எப்படி சொன்னார், இப்படி சொன்னார், பெரியார் என்ன சொன்னார் என்று அங்கலாய்த்தார். இப்படி சாஸ்திரத்துல இப்படி எழுதி வச்சிருக்கானே, பிரம்மன் தன்னுடைய மகளான சரஸ்வதியை புணர்ந்தது தொடர்பாக சிவனிடம் வாக்குவாதம், அதாவது சிவனுடைய நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கல்வி கடவுள் சரஸ்வதி எடுத்து சென்ற போது, அப்பொழுது விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணு சொன்னதுதான் இப்படி தன் யாரோடும் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்று. அதை பெரியார் சொன்னதாக இன்றைக்கு சங்கிகள் ஒரு பரப்பி கொண்டிருந்தால் அது எடுபடவில்லை. இன்று சீமான் மூலம் பரப்பி, சீமான் அது மூலம் தன்னுடைய பிழைப்புவாதத்தை தொடர்கிறார். அதுதான் உண்மை. உங்களோட கருத்துகளுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.